பேஜ் நம்பர் 88, 89 புக்கில். சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கமாப்துமயோகதஹ யோகயுக்தோ முனிர்ப்ரஹ்ம ந சிரேணாதிகச்சதி. இங்கே வந்து கிருஷ்ணர் ஒரு புது இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு ஆட் பண்ணுறார். இது வரைக்கும் 2 ஆசிரமத்தையும் ஈக்குவல் அப்படின்னு தான் சொல்லின்னு வந்தார் இல்லையா. இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் போய் படிக்கிறோம், ஒரு காலேஜில் போய் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஃபிசிக்ஸ் தான் வந்து சுப்பீரியர், கெமிஸ்ட்ரி தான் சுப்பீரியர் அப்படின்னு ஏதாவது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை வந்து இதுதான் ஒஸ்தி அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு யூனிவர்சிட்டிக்கு போனோன்னா எந்த சயின்ஸை எடுத்துட்டாலும் இந்த சயின்ஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. எல்லாத்துக்கும் ஈக்குவல் சுப்பீரியாரிட்டி இருக்குது. இப்போ நம்ம லைஃபே எடுத்துட்டோம்னா லைஃப்லேயே வந்து நிறைய ஃபிசிக்ஸ் இன்வால்வ் ஆகிறது, நிறைய கெமிஸ்ட்ரி இன்வால்வ் ஆகிறது, நிறைய பயாலஜி இன்வால்வ் ஆகிறது, எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நம்மளோட லைஃபே இருக்குது. ஆனால் இப்போ வந்து இது எல்லாம் ஈக்குவலாக இருந்தாலும் இப்போ நாம் வந்து கரெக்டாக 10th முடித்த உடனே 11th ஸ்டாண்டர்டில் ஒரு குரூப்பு செலக்ட் பண்ணணும். அது எதை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுவோம்? ஜென்ரலாக எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும்? நமக்கு எது ஒத்து வரும், நம்மளுடைய மென்டல் மேக்கப்புக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து சரியாக வரும். ஆனால் ஜென்ரலானால் அந்த மாதிரி பண்ண முடியறதானா பண்ண முடியலை. நிறைய குழந்தைகளுக்கு என்ன ஆகிடும்னா ஃபோர்ஸ் பண்ணிவிடுவா, இதுதான் நீ வந்து படித்தாகணும், அது வேறு விஷயம். பட் ஜென்ரலி எது எடுத்துனா நல்லது அப்படின்னா நம்மளுடைய பர்சனாலிட்டிக்கு, நம்மளுடைய குணாதிசயத்துக்கு எது வந்து எந்த சப்ஜெக்ட் ஒத்து வருமோ அதை எடுத்து படிக்கணும் இல்லையா. இப்போ அந்த மென்டல் மேக்கப்பு ஆர் இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வெதர் அப்படின்னு எடுத்துட்டாலே இப்போ சென்னை வெதர் நிறைய பேருக்கு ஒத்தே வராது. பெங்களூரில் இருக்கிறவா ஐயோ சென்னை ரொம்ப ஹாட் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா ஒரு அந்த ஹாட்னஸ்லேயே வந்து வெரைட்டி இருக்குல்ல. ஒன்று ட்ரை ஹீட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் ஹியூமிடிட்டி கலந்த ஒரு ஹீட்டாக இருக்கும். அது மாதிரி நிறைய ஒன்றுத்துலேயுமே வந்து இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. அப்போ எதை எடுத்துட்டாலும் அதுக்கு ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய பர்சனாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சில விஷயங்களை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன சொல்கிறார், சந்நியாச ஆசிரமத்துக்கு ஒருத்தர் போனோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து சில ப்ரிப்பரேஷன் எல்லாம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்கிறேன். அதாவது அந்த மைண்ட் எப்படி இருக்கணுமா அப்படின்னா ஒரு மெச்சோர்டு மைண்டாக அந்த மைண்ட் இருந்தால் தான் அந்த பர்சன்னால் சந்நியாச ஆசிரமத்தில் சர்வைவ் ஆக முடியும். இப்போ ஆஸ் சச் ஆசிரமத்தில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, கிரகஸ்தாசிரமமாக இருக்கட்டும் இல்லை சந்நியாச ஆசிரமமாக இருக்கட்டும். ஆனால் எது ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணும் அப்படின்னா இம்மெச்சூரிட்டி தான் வந்து ப்ராப்ளமை இப்போ க்ரியேட் பண்ண போகிறது. இப்போ வந்து இந்த தகுதி இல்லாமல் ஒரு பர்சன் சப்போஸ் சந்நியாசத்தை எடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், கொஞ்சம் காலம் கழித்து பார்த்தா லோன்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பா. ஐயோ யாருமே இப்போ நம்மளை சுற்றி இல்லையே. சப்போஸ் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுதுன்னா யார் நம்மளை கவனிச்சுப்பா, இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த சைக்கலாஜிக்கலாக அந்த பர்சன் இப்போது அஃபெக்ட் ஆகிடுவா. அப்போ ஒரு பர்சன் அன்ப்ரிப்பேர்டு மைண்டோடு இருந்தார் அப்படின்னு சொன்னால் சந்நியாச ஆசிரமத்துக்கு அந்த பர்சன் தகுதியானவர் கிடையாது. ஸோ அதை தான் வந்து கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் நம்மளுக்கு சொல்கிறார். ஏன்னா இந்த சந்நியாச ஆசிரமத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர்லாம் கூட இருக்க மாட்டான் இல்லை. பேசுகிறதுக்கெலாம் யாராவது கூட ஆள் துணை இருக்குமான்னு கேட்டால் இருக்கவே இருக்காது. ஏன்னா சந்நியாச ஆசிரமமே எதுக்காக அதையும் எடுத்துக்கிறா, ஒரு சன்னியாசியாக எதுக்காகனா ஞான யோகத்தை பர்சியூ பண்ணுறதுக்காக தான் சந்நியாசம் எடுத்துக்கிறா இல்லையா. அங்கே போயும் நம்ம வந்து கதையெல்லாம் பேசின்னு இருக்க முடியுமானா கதையெல்லாம் பேச முடியாது. அப்போ அந்த அமைதி இருக்குல்ல, அதை வந்து சில பேர் என்ன சொல்லுவா, ஆசிரம அமைதி அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுவாள். சில பேர் என்ன சொல்லுவா,
மயான அமைதி அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுவாள். ஸோ அந்த அமைதியையே நாம் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறோம், எதை பேஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணுறோம், நம்மளுடைய பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணி தான் அந்த அமைதிக்கே நாம் ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறோம். இப்போது அந்த மாதிரி தகுதி இல்லாமல் ஒரு பர்சன் வந்து இப்போது சந்நியாசம் எடுத்துட்டார் அப்படின்னா அது வந்து அவருக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். இப்போ வந்து நம்ம கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, இப்போ பெட்டர் ஆகிடுது, பட் ஃபியூ இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா இந்த சன்னியாசிகளெல்லாம் எல்லா சன்னியாசியும் நம்ம வந்து எப்படி பிராண்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப தப்பானவா, கெட்டவா. ஏன் அந்த மாதிரி அப்படின்னா, யாரோ ஒரு சிலர் அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் சந்நியாசத்தை எடுத்துன்றதுனால மொத்த சந்நியாச கம்யூனிட்டிக்கே வந்து இப்போது கெட்ட பேர் ஆனது வந்துடுறது. இல்லைங்க என்ன சொல்கிறார், துக்கம் ஆப்தும் அயோகதா அப்படின்னு சொல்கிறார். அயோகதான்னா என்ன அர்த்தம், யாருக்கு அந்த யோக்கியத்தை இல்லையோ, யாருக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லையோ அவளுக்கு என்ன வரும், மெச்சூரிட்டி இல்லாதவா சந்நியாசம் எடுத்துட்டா துக்கம் ஆப்தும், அவளுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்க போகிறது. இதே யோகயுக்தா முனிஹி, முனிஹி அப்படின்னு சொன்னால் அந்த மெச்சோர்டு பர்சன், மனநாத் இது முனிஹி ஆர் மௌனாத் இது முனிஹி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மௌனம் தானே ஒரு சன்னியாசியுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இப்போ சில பேருக்கு பேசுகிறதுக்கு ஆள் கிடைக்கலன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிருவா, சவுத்தை பார்த்தாவது பேசுவா, தாங்கிட்டே வந்து பேசலாம் ஆரம்பிப்பா. ஆனால் முனிகி அப்படின்னு சொன்னால் யார் ஒருத்தர் வந்து ஒரே விஷயத்தை பற்றி சிந்தனை பண்ணுறதுக்கு ஆற்றல் இருக்கிறவரோ அவரை தான் நாம் வந்து முனிகி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ யோக யுக்தகா அப்படின்னு சொன்னால் யார் ஒருத்தர் கர்மயோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கிறவரோ அப்படின்னா அந்த மைண்டுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் ஆனது இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும், பிரம்ம அதிகச்சதி, அந்த சந்நியாசி எதை அடைகிறார், பிரம்மனை அடைகிறார். எப்படி, நச்சிரேன, சிரேன அப்படின்னு சொன்னால் ஸ்லோலி அப்படின்னு அர்த்தம். ந சிரேன அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்லோலி இல்லாமல், அப்போ ஃபாஸ்டா அப்படின்னு அர்த்தம். ஸோ நச்சிரேன அதிகச்சதி, அவர் வந்து பிரம்மனை அடைகிறார். அதனால் என்ன சொல்ல வர, மெஜாரிட்டி பீப்புளுக்கு கிரகஸ்தாசிரமம் தான் பெட்டர். நிறைய பேருக்கு வந்து சந்நியாச ஆசிரமம் வந்து செட் ஆகாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார்.